ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான குட் ஆப்பர்ச்சுனிட்டி பிஸ்னஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ட்ரீம் இருக்கும், ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கும். ஸோ இது அத்தனையுமே நமக்கு ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தேவையானது ஒன்று பணம். ஸோ அந்த பணத்தை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம மிகப்பெரிய அளவுக்கு ஏர்ன் பண்ண போறோம், நமக்கான ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இன்னைக்கு எப்படி கிடைக்க போகுது, இந்த பிக் ஆப்பர்ச்சுனிட்டியில உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்க லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்றத அத்தனையுமே நாம் இப்ப பார்க்கலாம். வெல்கம் டு ஏஐ மெட்டா. ஏஐ மெட்டா சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைமா குவாண்டம் ஏஐ டெக் பேஸ்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ஏஐ மெட்டா. இது யூனிவர்சிட்டி வெப்20ல இன்னைக்கு இந்த சிஸ்டத்தை இன்னைக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த சிஸ்டத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சிஸ்டம் சிங்கப்பூர் பேஸ்டு சிஸ்டம். அபிஷியல் லான்ச் பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதி 2024 அபிஷியலா பாத்தீங்கன்னா லான்ச்சிங் கொடுத்திருக்காங்க. இந்த சிஸ்டத்துடைய கிரியேட்டர்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வெல் நாலேஜ் இருக்கு. பிளாக் செயின் டெக்னாலஜில ஒரு வெல் நாலேஜ் பர்சன், அதே மாதிரி கிரிப்டோ, ஸ்மார்ட் கான்டென்ட் இந்த மாதிரியான துறையில வெல் நாலேஜ் பர்சன் தான் இந்த சிஸ்டத்தை இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவங்க நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் பாத்தீங்க அப்படின்னா கிரியேட்டர்ஸ்க்கு இன்னைக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஓன் சாஃப்ட்வேர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எக்ஸ்சேஞ்சஸ்ல. அதே மாதிரி கிரிப்டோ காயின் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இவங்க நிறைய காயினை இன்னைக்கு உருவாக்கி பினான்ஸ் மாதிரியான ஒரு வெல் எக்ஸ்சேஞ்சில் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு லிஸ்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வெல் நாலேஜ் பர்சன் தான் இந்த சிஸ்டத்துடைய டெவலப்பர்ஸாகவும் இருக்காங்க. இந்த கம்பெனி ஃபவுண்டட் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி, செக்யூரிட்டி அண்ட் எஃபிஷியன்சியா இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செயல்பட போகுது. இந்த ஏஐ மெட்டா சிஸ்டம் ஸோ அப்கமிங்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வர போறாங்க. ஏற்கனவே இவங்க வெல் நாலேஜ் பர்சன், டெக்னிக்கல்ல பார்த்தீங்கன்னா வெல் சவுண்டட் பர்சன் நம்ம பார்த்தோம். எந்த மாதிரியான எக்கோ சிஸ்டம்ஸ்லாம் இங்க எடுத்துட்டு வர போறாங்க, என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் இவங்க அறிமுகப்படுத்த போறாங்க இந்த ஏஐ மெட்டால பார்த்தீங்கன்னா ஓன் பிளாக் செயின் பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துட்டு வர போறாங்க. ஓன் எக்ஸ்சேஞ்சஸ் எடுத்துட்டு வராங்க. ஓன் கிரிப்டோ காயின் அறிமுகப்படுத்த போறாங்க. அதே மாதிரி டெக்ஸ் வேலட், ட்ரஸ்ட் வேலட் மாதிரி, டோக்கன் பாக்கெட் மாதிரி, ட்ரான்லிங்க் ப்ரோ மாதிரி, மெட்டாமாஸ் மாதிரி ஓன் டெக்ஸ் வேலட் பாத்தீங்கன்னா இவங்க எடுத்துட்டு வர போறாங்க. டிஆப்ல என்எஃப்டி ப்ராஜெக்ட்ஸ் அறிமுகப்படுத்த போறாங்க. நான் ஃபங்கிபிள் டோக்கன் பேஸ்ல மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா வரப்போகுது. ஈல்டு ஃபார்மிங் எடுத்துட்டு வராங்க. அதே மாதிரி கேமிங் பிளாட்ஃபார்ம், இ காமர்ஸ் பிசினஸ். ஸோ இது எல்லாமே இவங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்ல இன்னைக்கு எடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த அளவுக்கு இந்த சிஸ்டத்துடைய பேக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் பேக்கப்பான ஒரு சிஸ்டம் இந்த ஏஐ மெட்டா. இவங்களுடைய விஷன் அண்ட் மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதியதாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கிரிப்டோ துறையை கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாமர மக்களும் இதை பார்த்தீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணணும். கிரிப்டோல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அவங்க ஒரு நாலேஜை கேதர் பண்ணி ஒரு பெரிய அசெட் அவங்க ஏற்படுத்திக்கணும் அப்படின்றதான் இவங்களுடைய விஷன் மிஷனா இவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்து வந்திருக்கிறாங்க. எவலேஷன் ஆஃப் மணி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்படி ஒரு வியாபாரம் முதலாக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றது தெரியும். ஒரு பார்ட்டர் சிஸ்டத்துல ஸ்டார்ட் அப் ஆச்சு. அதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு மாறினதுதான் தங்க நாணயங்கள், அதுக்கப்புறம் சில்வர் நாணயங்கள் வந்தாங்க, அப்புறம் பேப்பர் கரன்சி, அதுக்கு அடுத்தது பிளாஸ்டிக் கார்டு, அதாவது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு சிஸ்டத்துக்கு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது கியூஆர் கோடு இன்னைக்கு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யூபிஐ பேமெண்ட் இந்த மெத்தட்ல இன்னைக்கு டெக்னாலஜி அப்படின்றது இன்னைக்கு டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. அந்த பேஸ்ல தான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு துறை இன்னைக்கு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுதான் கிரிப்டோ கரன்சி அப்படின்றது. இந்த கிரிப்டோ கரன்சி துறை எந்த தளத்தில் இயங்குது அப்படின்னா பிளாக் செயின் டெக்னாலஜில இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துறை தான் இந்த கிரிப்டோ கரன்சி துறை. பிளாக் செயின் டெக்னாலஜினா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் நடைபெறுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு தளமா இந்த பிளாக் செயின் இருக்கு. ஸோ இந்த பிளாக் செயின்குள்ள கிரிப்டோவை பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நமக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் செக்யூரிட்டியா இருக்கும். ஹேக்கிங் என்றக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா இங்க ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது பல பிளாக்ஸ் பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகும். பல பிளாக்ஸ் அட் அ டைம்ல உடைச்சி ஹேக்கிங் அப்படின்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ரெண்டாவது, ஒரு டிரான்சாக்ஷன் உள்ளுக்குள்ள நடந்துருச்சு அப்படின்னா இந்த லெஜருக்குள்ள போயிட்டு எந்த ஒரு மாற்றத்தையும் நம்மளால நிகழ்த்திட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான டெக்னாலஜி இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி.
இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ளதான் பல பிளாக்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. லெஜர் ஃபார்மேஷன்ஸ் இன் அண்ட் அவுட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆகி டிரான்சாக்ஷன் கன்ஃபர்மேஷன் ஆகி ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்ன்ற அடிப்படையில் நம்மளுக்கு ரிசல்ட்டா கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸா கிடைக்கும். கிரிப்டோனா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது தமிழ்ல மெய்நிகர் நாணயம் அப்படின்றாங்க. ஓகே, கிரிப்டோ கரன்சி அப்படின்றது ஒரு விர்ச்சுவல் மணி. இதை ரொம்ப எளிமையா நமக்கு புரியணும் அப்படின்னா, உலக நாடுகள் முழுவதும் ஒரே மதிப்பாகவும் ஒரே நாணயமாகவும் இயங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கரன்சி தான் இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்றது. இது ஒரு விர்ச்சுவல் மணின்னு சொல்லணும். இது கிரிப்டோகிராஃபின் அடிப்படையில ஒரு டீசென்ட்ரலைஸ்டுல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. 2008 முதலாக உருவாக்கப்பட்டது தான் பிட்காயின். ஸோ அதுல இருந்து அடுத்தடுத்த நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய கிரிப்டோ காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இன்னைக்கு ட்ரேடபிள்ல இருக்கு. ஸோ அந்த வகையில நம்ம சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா எந்த காயினை நீ சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஎஸ்டிடி சொல்லக்கூடிய ஸ்டேபிள் காயினை தான் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. யூஎஸ்டிடி அப்படின்றது ஸ்டேபிள் காயின். வேர்ல்டுலயே டாப் 3 ரேங்க் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேபிள் காயினை தான் இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. பினான்ஸ்னுடைய பிளாக் செயின்ல இயங்கக்கூடியதா எடுத்துட்டு வந்திருக்காங்க. யூஎஸ்டிடி வெப்20 தான் இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு மிகப்பெரிய கோல் இருக்கும். ஸோ இந்த கோல் நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ட்ரீம் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஏமெட்டா சிஸ்டம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ட்ரீம் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிளான் எப்படி அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயினிங் பேக்கேஜா $30 வந்து கொடுத்துருக்காங்க. $30 நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஆரம்பத்துல சொன்னதான் யூஎஸ்டிடி வெப்20 நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த தளத்துல இயங்குது அப்படின்னா ட்ரஸ்ட் வேலெட், டெஃபி வேலெட்னு சொல்லுவாங்க. டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ் வேலெட்டா இருக்கக்கூடிய இந்த ட்ரஸ்ட் வேலெட்ல தான் இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு வெப்3 ப்ராஜெக்ட்ஸ்ல நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த சிஸ்டத்துடைய ஹைலைட்ஸ்லாம் என்ன அப்படின்னா லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கொடுக்குறாங்க, இன்ஸ்டன்டா ஆட்டோ வித்ரால் கொடுக்குறாங்க, அன்லிமிட்டெட் ஏஐ பாட் இருக்கு, அன்லிமிட்டெட் ரீபர்த் இருக்கு, அன்லிமிட்டெட் ராயல்ட்டி இருக்கு, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏஐ மெட்டல நிறைய ஹைலைட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 5 வகையான வருமானம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. முதல் வருமானம் இன்ட்ரோ இன்கம், இரண்டாவது வகையான வருமானம் லேயர் இன்கம், மூன்றாவது வகையான வருமானம் ஏஐ பாட்ல இன்கம், நான்காவது வகையான வருமானம் ராயல்ட்டி இன்கம், ஐந்தாவது வகையான வருமானம் ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வருமானம் இன்ட்ரோ இன்கம். இன்ட்ரோ இன்கம் மீன்ஸ் அப்படின்னா நீங்க நேரடியாக ஒரு நபரை அறிமுகப்படுத்துவதற்காக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் தான் இன்ட்ரோ இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நபருக்கு நீங்க $30 அறிமுகப்படுத்தும் போதே உடனடியாக நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 30% ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது $9 நம்மளுக்கு இன்ஸ்டன்டா ப்ராஃபிட்டா இந்த சிஸ்டத்துல நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். நம்மளுடைய ட்ரஸ்ட் வேலெட்ல ஆட்டோமேட்டிக்காவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் பே அவுட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நபரையும் நீங்க அறிமுகப்படுத்த உங்களுக்கு $9 சொல்லிட்டு இன்ட்ரோ இன்கம் ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்க அன்லிமிட்டடா எத்தனை நபர்கள் வேணா இந்த சிஸ்டத்துல நீங்க இந்த மாதிரி அறிமுகப்படுத்திக்கலாம். இது இன்ட்ரோ இன்கம்ல நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்கம். 30% ஒரு நபர்கிட்ட இருந்து நம்மளுக்கு இன்கமா ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. சார், ரெண்டாவது வகையான இன்கம் அப்படின்றது லேயர் இன்கம். இந்த லேயர் இன்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுக்கு 3 மேட்ரிக்ஸ்ல 2 லெவல்ல இந்த பிளான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நபர் நீங்க அறிமுகப்படுத்தும் போது இன்ட்ரோ இன்கம் $9 என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி அந்த ஒரு நபர் ஏல வந்து பிளேஸ்மெண்ட் ஆகுறதுனால நமக்கு 20% ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது $6 இன்ஸ்டன்டா கிடைக்கும். அப்போ 9 பிளஸ் ஒரு 6 $15 உடனடியாக நம்மளுக்கு ப்ராஃபிட். அதாவது 50% ஒரு நபர் அறிமுகப்படுத்தினா நமக்கே இங்க இன்கமா இந்த சிஸ்டம் மூலமா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி ரெண்டாவது ஒரு நபர் வராருன்னா இந்த லேயர்ல ஒரு $6 வந்து கிடைக்கும். அதே மாதிரி மூன்றாவது ஒரு நபர் வரும்போது ஒரு $6 கிடைக்கும். மொத்தமா $6, பில $6, சிக்கு ஒரு $6, $18 நமக்கான ப்ராஃபிட். இது ஃபர்ஸ்ட் லேயர் இன்கம். ரெண்டாவது லேயருக்குமே $6 இந்த சிஸ்டத்துல இருந்து எடுத்து வைக்கிறாங்க. ஒரு நபர் இந்த ஏக்கு கீழே வராரு அப்படின்னா $6 கிடைக்கும். இந்த மாதிரி ஏக்கு கீழே 3 பேர் A1, A2, A3 வருவாங்க. அப்போ $6 சுட்டு ஒரு $18 கிடைக்கும். பிக்கு கீழே ஒரு 3 பேர் வருவாங்க. அப்போ அதுல ஒரு $6 சொல்லிட்டு அங்க ஒரு $18 கிடைக்கும். சிக்கு கீழே C1, C2, C3 அப்படின்னு 3 பேர் வருவாங்க. அங்கேயும் ஒரு $18.
டோட்டலா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா $54 நம்மளுடைய ப்ராஃபிட்டா ரெண்டாவது லெவல்ல நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் ரெண்டுத்தையும் டோட்டலா கூட்டிங்க அப்படின்னா $72 நமக்கான ப்ராஃபிட்டா கிடைக்கும். ஓகேங்களா, இது லேயர் இன்கம்க்கான ப்ராஃபிட். அடுத்தது ஏஐ பாட்ல நம்மளுக்கு ஒரு இன்கம் கொடுக்குறாங்க. இந்த ஏஐ பாட் அப்படின்றது நீங்க $30 ஜாயின் பண்ணும்போது டிஃபால்ட்டா $5 மதிப்புக்கு ஒரு பாட் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துரும். இந்த பாட் மூலியமா நம்மளுக்கு எவ்வளவு இன்கம் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது ஏபிசி மெத்தட்ல தான் ஃபில் பண்ணி கொடுக்கும். மொத்தம் 5 வகையான ஸ்லாட்ஸ்ல வந்து நம்மளுக்கு ஃபில் பண்ணி கொடுக்கும். ஏல வரக்கூடியது நம்மளுக்கு இன்கமா கிடைக்கும். பியும் சியும் அடுத்த ஸ்லாட்டுக்கு அப்கிரேட் என்ற மெத்தட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லாட் 1ல $5 நமக்கு இன்கமா இருக்கும். ஸ்லாட் 2ல $10, ஸ்லாட் 3ல $20, ஸ்லாட் 4ல $40, ஸ்லாட் 5ல $80, டோட்டலா $155 வந்து நம்மளுக்கு இன்கமா கிடைக்கும். ஏஐ பாட்ல $5க்கு $155 ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான இன்கம் இந்த ஏஐ பாட் இன்கமா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பாட்ஸ் நீங்க அன்லிமிட்டடா பை பண்ணிக்க முடியும். ஒரு பாட்டினுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா $5. ஓகேங்களா, இது மூன்றாவது வகையான வருமானம். நான்காவது வகையான வருமானம் என்ன அப்படின்னா ராயல்டி இன்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ராயல்டி இன்கம்ல நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போறாங்க. இந்த ராயல்டி இன்கம் குளோபல் வைஸ்ல நம்மளுக்கு ஃபில் பண்ணி கொடுக்க போகுது. இதுக்கு வந்து கிரைட்டரியா என்ன சொல்லியிருக்காங்க, எலிஜிபிலிட்டி கிரைட்டரியா 2 ரீபர்த் ஐடி நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராயல்டி ஐடி கிடைக்கும் சொல்றாங்க. அந்த ராயல்டி ஐடி மூலமா நம்மளுக்கு எவ்வளவு இன்கம் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா இது வந்து 3 மேட்ரிக்ஸ்ல 5 லெவல்ல நம்மளுக்கு அப்கிரேட்ல கொடுத்துருக்காங்க. இது குளோபல்ல நம்மளுக்கு வந்து ஃபில் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5 லெவல்ல நமக்கு ஃபில் பண்ணி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் லெவல்ல $3 இன்கமா கிடைக்கும். ரெண்டாவது லெவல்ல $42, மூன்றாவது லெவல்ல $204, நாலாவது லெவல்ல $8520, அஞ்சாவது லெவல்ல $2,91,600, டோட்டலா $3,369 நமக்கான ப்ராஃபிட். இந்த ராயல்டி ஐடியோடைய இன்கம் $3,369. இது ஒரு ராயல்டி ஐடிக்கு மட்டும். இந்த மாதிரி அன்லிமிட்டட் ராயல்டி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் ஆகும். ஸோ அப்போ ஒவ்வொரு ராயல்டி ஐடிக்கும் உங்களால $3,369 குளோபல் வைஸ்ல நம்மளுக்கு இந்த சிஸ்டம் இன்னைக்கு வேர்ல்டு வைடு இன்னைக்கு ரெண்டம்பர்ல இருக்கிறதுனால யாரு எங்க 2 ரீபர்த் கம்ப்ளீட் பண்ணாலும் ஆட்டோமேட்டடா வந்து நம்ம டவுன்ல ஃபில் பண்ணி நம்மளுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணி 5 லெவல்லயே $3,369 நம்மளுக்கு இன்கமா ஒரு சிங்கிள் ராயல்டி ஐடிக்கே நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு அற்புதமான இன்கம் இந்த ராயல்டி ஐடி இன்கம். இந்த ராயல்டி ஐடியை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அச்சீவ்மெண்ட் பண்ணணும், இந்த ராயல்டி ஐடிக்குள்ள நான் வரணும், இமிடியட்டா வரணும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலாவை இந்த சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலானா நீங்க இந்த சிஸ்டத்துக்குள்ள ஜாயின் பண்ண உடனே 4 நபருக்கு உடனடியாக வாய்ப்பை கொடுங்க, இந்த சிஸ்டத்தினுடைய வாய்ப்பை கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா $9 ஒரு இன்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு 4 பேர்கிட்ட இருந்து $36 கிடைக்கும். லேயர் இன்கம்ல 4 பேர்கிட்ட இருந்து $6 சொல்லிட்டு $24 ப்ராஃபிட் கிடைக்கும். ஏஐ பாட்ல ஒரு $5 நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். டோட்டலா நமக்கு $65 ப்ராஃபிட். இதுல $32 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பே அவுட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் 50% வந்து பே அவுட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் 50% உங்களுடைய ரீபர்த் வேலட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ட் ஆகிட்டே இருக்கும். அங்க $30 வரும்பொழுது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரீபர்த் ஐடி வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிடும். இது ஃபர்ஸ்ட் ரீபர்த்துக்கு. அப்ப 4 பேர் அறிமுகப்படுத்தும் போதே நமக்கு ஃபர்ஸ்ட் ரீபர்த் என்பது கிடைக்கும். அடுத்தது $2.5 வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரீபர்த் வேலட்ல இருக்கும். ரெண்டாவது லேயர்ல பேலன்ஸ் இருக்கக்கூடிய 8 பேர் வந்து ஃபில் பண்ணும் போது $6 $48 ப்ராஃபிட் இருக்கும். ஏஐ பாட்ல ஒரு $10 டோட்டலா போட்டீங்கன்னா $60.50 இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் $30 வந்து நம்மளுக்கு இன்ஸ்டன்டா பே அவுட் ஆயிருக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய $30 ஒருத்துக்கு ரெண்டாவது ரீபர்த் ஐடி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் ஃபார்முலா. உடனடியாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராயல்டி ஐடி உங்களுக்கு வேணும், ஒரு மிகப்பெரிய இன்கம் வந்து நீங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு இன்கம் நம்மளால என்ஜாய் பண்ணிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு இன்கம் இந்த ராயல்டி இன்கம். 4th லெவல்ல இந்த ராயல்டி ஐடிக்குள்ள 4th லெவல்ல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா $4000 ஒர்த் உள்ள ஒரு கார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி பெய்டு கார் இந்த சிஸ்டம் உங்களுக்கு கிஃப்டா கொடுக்க போறாங்க. ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் 5வது லெவல்ல வருமானம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் இந்த ராயல்டி ஐடியில 4th லெவல்லயே நமக்கு ஒரு $4000 ஒர்த் உள்ள
ஒரு கார் கிஃப்டா இருக்கு. 5வது லெவல்ல நம்மளுக்கு $1,10,000 ஒர்த்துள்ள ஒரு லக்ஸரி வில்லா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லி பெய்டா கிஃப்டா கிடைக்கும். நம்ம ஊர் மதிப்பு எடுத்தீங்க அப்படின்னா ₹1,00,00,000 மதிப்புள்ள ஒரு சூப்பரான ஒரு லக்ஸரி வில்லாவும் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு ராயல் டைடிக்கே இவ்வளோ விஷயம் இருக்கு அப்படின்னா அடுத்தடுத்த ராயல் டைடி உங்களுக்கு அன்லிமிட்டடா ஏன் ஆகும். இந்த மாதிரி அன்லிமிட்டடா ஏர்ன் பண்றதுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஏமெட்டா சிஸ்டம் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிங்க. ஒவ்வொருத்தருமே உங்க லைஃப்ல கிரிப்டோல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அசட்டை ஏற்படுத்திக்கங்க. கிரிப்டோ இஸ் ஏ ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் வெற்றி பெறுங்க. தேங்க்யூ ஆல். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.